மேக்ஸிமம் உங்ககிட்ட இருந்து வர பதில் சாரிமா. வணக்கம்மா, ரொம்ப சாரிமா, தைரியமா இருங்க. ஆக்ஷன் எடுத்து போயிருக்கேன். தெரியாம நடந்துருச்சுமா, இல்லனா நடக்க கூடாதது நடந்துருச்சுமா, சாரிமா, அவ்வளவுதானே. இன்னும் உங்களோட ஆட்சியில் இன்னும் எத்தனை அட்ராசிட்டிஸ், அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல இருந்து இன்னைக்கு அஜித் குமார் அவர்கள் கேஸ் வரைக்கும் எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தலையிட்டு உங்க கவர்மெண்ட்டை கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கு. நீங்க ஒன்றியத்தோட ஆட்சிக்கு பின்னாடி நீங்க போய் ஒளிஞ்சுக்கிறதுக்கு காரணம் இந்த வெற்று விளம்பர மாடல் திமுக சர்க்கார் இப்ப சாரிமா மாடல் சர்க்காரா மாறிடுச்சு. உங்களுடைய ஆட்சி காலத்துல இதே மாதிரி போலீஸ் விசாரணையில 24 பேர் இறந்து போயிருக்காங்க. அந்த 24 பேரோட குடும்பத்துக்கும் நீங்க சாரி சொன்னீங்களா? தயவு செஞ்சு சாரி சொல்லிருங்க. நீங்க செஞ்ச எல்லா தப்புக்கும் பரிகாரமா சட்டம் ஒழுங்க சரி செஞ்சே ஆகணும். நம்ம மிஸ் எப்படி இருக்கீங்க? செம்மையா இருப்பீங்க நம்புறேன். ஏன்னா இந்த ஸ்பீச்சை கேட்டதுக்கு அப்புறம் அப்படி இல்லைன்னா இப்படி இது வரைக்கும் வெளில வர மாட்டாருன்னு கோயின்னு இருந்தாங்க. இன்னைக்கு வெளில வந்துட்டாரு. முதற்கட்டமாக ஒரு ஆர்ப்பாட்டத்திற்கு தளபதி அவர்கள் வந்துட்டாரு. இவங்களும் என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க, என்னமோ பண்ண முடியல. இன்றைக்கி இந்த ஆர்ப்பாட்டத்தில் நடந்த சில சுவாரஸ்யமான சம்பவங்கள், இந்த ஆர்ப்பாட்டத்தில் கூட்டத்தை குறைக்கிறதுக்கு இந்த கூமுட்டிஸ் பண்ண சில வேலைகள் எல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுலேயும் ஒரு சில பக்கிகள் என்ன பண்ணாங்கன்னா, காலங்காத்தால் இருக்க ஃபோட்டோ எடுத்து பார்த்து எங்கடா ஆளே இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி சில கடுசெடிகளையும் இந்த வீடியோவில் நம்ம வச்சு செய்ய போகிறோம். வாங்க, இந்த ஆர்ப்பாட்டம் வெற்றியா இல்லை மாபெரும் வெற்றியா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஏன்னா தோல்வின்ற ஒன்று தளபதி கிடையாது இல்லை. அதனால் வெற்றி இல்லைன்னா மாபெரும் வெற்றி இப்படி தான் போகணும். என்னோடய சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸை போட்டுட்டு அப்படியே போயிட்டே இருங்க. வெல்கம் டு விஜய் டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. தளபதி அவர்கள் முதல்ல திருப்புவனத்தில் நடந்த அஜித் குமாரோடைய கொலைக்கான ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் இது. அவருடைய தலைமையில் தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடக்க போகுது அப்படின்ற எந்த ஒரு அஃபீஷியல் அறிவிப்பும் கொடுக்கப்படலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவு பண்ணிட்டாங்க தமிழக வெற்றிகள் சார்பாக. அதற்கு போலீஸ்க்கு அவர்கள்கிட்ட பர்மிஷன் கேட்குறாங்க. 1க்கு 2 வாட்டி பர்மிஷன் கேட்டும் அவங்க கொடுக்கல. ஏன்னா இன்றைக்கி தேதி 13, இது ஐ திங்க் 7ஆம் தேதியே பண்ணுற ஒரு ஐடியாவில் இருந்தாங்க. அந்த டயத்தில் அவங்க கொடுக்கல. அதற்கப்புறமா இவங்க கோர்ட்டுக்கெல்லாம் போனதுக்கப்புறம் தான் இப்போ இந்த பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பர்மிஷனும் எந்த மாதிரி இடத்துல கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரொம்ப காம்ப்ளிகேட்டான வரும். எனக்கு தெரிஞ்சு நான் இந்த கேள்வியை சிஎம் அவர்கிட்ட கேட்குறேன். ஏங்க சிஎம் சார், நீங்கள் உங்கள் கட்சிக்காரங்க, உங்கள் கட்சி ஆட்கள், 200 யூபிஸ், கொத்தடிமைஸ் எல்லாரும் சேர்ந்து தமிழக வெற்றிகளமா நேற்று கட்சி ஆரம்பித்தவங்களாம் எங்களுக்கு போட்டியா அப்படின்ற எகத்தால பேச்சும், பண்ணையூர் பண்ணையார் வெளியில் வர மாட்டார், உங்கள் சேகர் பாபு முதற்கொண்டு முடிஞ்சால் வெளில வர சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு, அப்புறமா பார்க்கலாம் அப்படின்லாம் டைலாக்லாம் பேசிகிட்டு இருந்தார். அப்போ ஒரு வெளில வர்றதுக்கு மக்களுக்காக ஒரு போராட்டத்தை எடுக்க வர்றாரு, ஒரு ஆர்ப்பாட்டத்தை பண்ண வர்றாரு அப்படின்னா அவருக்கு பர்மிஷன் கொடுக்கவே இவ்வளோ மெனக்கெட்டுறீங்க. அப்படியே மீறி பர்மிஷன் கொடுத்தாவும் உங்களுக்கு தமிழ்நாட்டில் சென்னையில் இந்த இடம் தான் கிடச்சிச்சா சிஎம் சார் அப்படின்னு தான் நான் கேட்குற மாதிரி இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, மக்களை இந்த இடத்துல அவங்க எவ்வளோ பெரிய கொடுமைகளை தமிழக வெற்றிகளுக்கு செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட மேடை போட்ட இடத்திலிருந்து என்ட்ரன்ஸ், அதாவது அவங்க மக்கள் நுழையிற இடத்துக்கும் 8 கிலோமீட்டர் தூரம், அதற்கு முன்னாடியே அவங்கள பிளாக் பண்ணி அங்கேருந்து நடக்க விட்டு தான் இவ்வளோ தூரம் அவங்க மேடைக்கு வர மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. இந்த ஆர்ப்பாட்டம் நடந்த இடம் பார்த்திங்கன்னா சிவானந்த சாலை, சென்னையில். நான் என்ன கேட்குறேன், உங்களுக்கு சிவானந்த சாலையை தவிர வேறு இடமே இல்லையா? இந்த சிவானந்த சாலையை ஏன் இவங்க சூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எப்படியாவது தமிழக வெற்றி கழகத்துக்கு வரக்கூடிய கூட்டத்தை குறைக்கணும், மக்கள் கூட்டம் சேர்ந்துடக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு முன்னேற்பாடு தான் இந்த சிவானந்த சாலை. அது எப்படி இருக்குது, எவ்வளோ தூரத்தில் இருக்குன்றது மட்டும் பாருங்கள்.
பார்த்துருப்பீங்களா இந்த ட்ரோன் ஷாட்டு, இதில் எவ்வளோ தூரத்துக்கு அந்த ட்ரோன் போயிட்டே இருக்குது. ஆனால் அந்த ரோடு வந்து காலியாக இருக்குது. அதெல்லாம் கடந்து போய் தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேஜுக்கிட்ட போகணும், தளபதி அவர்கள் பேசக்கூடிய ஸ்டேஜுக்கிட்ட போகணும். இப்போ இது எந்த ஒரு மனநிலைமையை மக்கள்கிட்ட ஏற்படுத்தும்? அப்பா என்னப்பா ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு போனால் இவ்வளோ தூரம் நடக்கணுமா அப்படின்னு உளவியல் ஒரு சலிப்பை வந்து ஏற்படுத்தும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கிற இடத்துக்கு கூட்டம் வரக்கூடாது, வேறு எந்த வழியிலையும் கூட்டம் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆறு ஓடுது, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரயில்வே ட்ராக்கு இதெல்லாம் இருக்குது. ஸோ மக்கள் இந்த பக்கத்துலேருந்து வர முடியாது, வந்தால் இந்த ஒரு வழி மட்டும்தான். புரியுதுங்களா? அப்போ இந்த வழியை கரெக்டாக போலீஸ்காரங்க எங்கே பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க? 8 கிலோமீட்டர் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. சரி, பசங்க வருவாங்க, பசங்க நடந்து வந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு பெண்களும் வருவாங்க, வயதானவர்களும் வர்றாங்க. அப்போ அவங்களாம் எப்படி நடப்பாங்க? இப்போ இந்த பேசிக் மனிதாபிமானம் கூட இல்லாத அளவுக்கு தான் இந்த அரசாங்கம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது தான் நம்ம இதை புரிஞ்சுக்கணும். இந்த ஆர்ப்பாட்டமே நடக்கிறது அரசாங்கம் மனிதாபிமானமே இல்லாமல், காவல்துறை மனிதாபிமானமே இல்லாமல், அவங்களுடைய ஆட்சியில் கிட்டத்தட்ட 24 பேருக்கு லாக்அப் டெத் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு நியாயத்தை கேட்கறதுக்கும் தான் தளபதி அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தார். இத்தனைக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு தளபதி அவர்கள் நான் வந்து கலந்துக்க போகிறேன்னு எந்த அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கல. ஆனாலும் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்த கூட்டத்தை பார்த்தா மிரண்டுருவீங்க. அதை அப்படி பாட்டு வரும். உத்தரவிட்டதுக்கு பேர் என்னங்க சார்? அதேதானே அன்னைக்கு நீங்க சொன்னதும் இன்னைக்கு நடக்கிறதும் அதே தானே? அதே சிபிஐ தானே? அதே சிபிஐ ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட கைப்பாவை. இதுதான் தளபதியோட பவர். இந்த கூட்டத்தை ஜென்ரலாக ஒரு ஆட்கள், ஒரு கட்சி நடத்துகிறவங்க நீங்கள் கூப்பிடணும், நீங்கள் கூட்டணும் அப்படின்னா அதற்கு எவ்வளோ பெரிய வேலைகள்லாம் நீங்கள் செய்யணும் அப்படின்றத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டாம். சொல்கிறதுக்கு இதை சொன்ன ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்க வாயால் கேளுங்க. ஏன்னா அவங்க வந்து இந்த கூட்டத்தை பற்றி பேசலை, விஜய் அவர்களுடைய மாநாட்டை பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ மாநாட்டையே அவ்வளோ சிறப்பாக செஞ்சு முடிஞ்சவர் இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்ய முடியாதா அப்படின்ற கேள்வி அந்த வீடியோ பார்த்ததுக்கு உங்களுக்கு தெரியும். விஜய் மீட்டிங் பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே ஷாக்காக இருந்தது. ஏன்னா நாங்கள் கவர்மெண்ட்ல இருந்து ஜெகன்மோகன் ரெட்டி சிஎம்மாக இருந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு மீட்டிங் வைக்கணும்னா எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். ஸோ அவருக்காக இவ்வளோ பேர் யார் ஒர்க் பண்ணாங்களோ தெரியல, யாருக்குமே ஐடென்டிஃபிகேஷன் இல்லை, இவர் பண்ணாரு தெரியல. ஸோ அவங்களா க்ரௌட் வர மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அவ்வளோ பேர் அவங்க மேலே நம்பிக்கையில் வந்ததுக்கு இங்கே ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு எம்எல்ஏ இல்லை, எம்பி இல்லை, கலெக்டர்ஸில் யாரும் இல்லை. எப்படி பண்ணாங்க, எப்படி வந்திருக்குன்னு எனக்கு புரியல. இது வரைக்கும் ஷாக்கிங்காக இருக்கு. நம்ம ரோஜாக்கா என்ன சொன்னாங்க பார்த்தீங்களா? அதாவது கட்சி நடத்துகிற நீங்கள், கட்டமைப்போடு இருக்க நீங்கள், காவல்துறை கண்ட்ரோலில் இருக்க நீங்கள், காவல்துறை உங்கள் கண்ட்ரோலில் வச்சுருக்க நீங்கள், எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு கூட்டம் நடத்தணும்னா நீங்கள் மக்களை போய் கெஞ்சி கூத்தாடி 500 ரூபா காசு கொடுத்து, 200 ரூபா காசு கொடுத்து, கோட்டரை கொடுத்து, கோழி பிரியாணி கொடுத்து கூட்டிகிட்டு வரணும். ஆனால் இங்கே இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு தன்னார்வமாக வந்திருக்காங்க எல்லாம். இதே தளபதி அவர்கள் நான் வரேன், நான் 100% அதில் கலந்துக்கிறேன், நீங்கள் எல்லாம் இத்தனாம் தேதி இந்த இடத்துல வந்துருங்கன்னு சொன்னால் உங்கள் நிலைமை என்ன ஆயிருக்கும்? நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா, இப்படிலாம் பண்ணிட்டா கூட்டம் குறைஞ்சிரும், இப்படிலாம் பண்ணிட்டா கூட்டம் கம்மியாயிரும், வரமாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. நீங்கள் தப்பு பண்ணுறீங்க சிஎம் சார், மேலும் மேலும் தப்பு பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. தளபதி வந்து என்ன சொன்னார்? நீங்கள் சாரி மட்டும் கேட்டால் போதுமா அப்படின்னு சொல்லி சொன்னார். சாரி மாடல் அரசாக மாறி போச்சு உங்களுது. ஆனாலும் உங்களுக்கு வந்து என்ன கலவரம், என்ன நிலவரம்னு தெரிய மாட்டேங்குது. நீங்கள் தப்பு மேலே தப்பு பண்ணுறீங்க. இது வரைக்கும் வேறு எந்த கட்சி கூட்டத்துக்காது நீங்கள் 2000 போலீஸ்கார் பாதுகாப்பு போட்டிருக்கீங்களா? பட் இங்கே நீங்கள் 2000 பேர் போலீஸ்காரன் பாதுகாப்பு போட்டிருக்கீங்கன்னா அது இந்த இடத்துல வந்த கூட்டத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இல்லை. தமிழ்நாடு முழுக்க எங்கெல்லாம் வந்து தமிழக வெற்றி கழகம் இந்த போராட்டத்துக்கு, இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கணும்னு வர்றாங்களோ அவங்க எல்லாத்தையும் தடுக்கிறதுக்கும், அவங்க எல்லாத்தையும் தடுத்து நிறுத்துறதுக்கும் நீங்கள் அவ்வளோ காவல்துறை போட்டிருக்கீங்க. அதற்கு சாட்சி தமிழக வெற்றி கழகத்தை அவங்க தடுத்து நிறுத்துகிற வீடியோஸும் இருக்குது. நான் என்ன கேட்கிறேன், இதனால எல்லாத்துக்கும் இது எல்லாத்துக்குமான பாதை தானே எல்லாம் எடுத்துட்டு போய் ஒரு வந்திருக்கோம். மக்கள் பிரச்சனையை உருவாக்குறவங்க நாங்க நல்லா புரிஞ்சுங்க. எதுக்கு இவ்வளோ பயம் உங்களுக்கு? நீங்கள் உண்மையான ஆட்சி நடத்திருக்கீங்க, மக்களுக்கான ஆட்சி நடத்திருக்கீங்க, மக்களுக்கான தேவைகளை எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்னா உங்களுக்கு ஒருத்தர் புதுசாக கட்சி ஆரம்பித்து வரும்போது அவரை பார்த்து பயம் ஏன்?
அவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்குறதுல என்ன பிரச்சனை? அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுல பிரச்சனை என்ன? அவங்க தான் ஒன்றுமே இல்லையே. தமிழக வெற்றி கழகம் தான் சப்பையே. தமிழக வெற்றி கழகத்திட்ட ஒரு பவர் இல்லை. அவர் அன்டெஸ்டட் ஆச்சு. எலெக்ஷன் இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணதே இல்லையே. இப்படி இஷ்டத்துக்கு கதை கட்டுறீங்களே, இஷ்டத்துக்கு கோமாளித்தனமாக பேசுகிறீங்களே, அப்புறம் எதுக்குங்க நீங்கள் விஜய் அவர்களுக்கு எந்த ஒரு இடத்துலையும் பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் அவருக்கு தடை போடுறீங்க? பதில் சொல்லுங்க. நீங்கள் பதில் இதுக்கு சிஎம் சார் நீங்கள் தான் பதில் சொல்லணும். ஏன்னா நீங்கள் உண்மையாலுமே உங்கள் கட்சியின் மேலேயும் உங்கள் ஆட்சியின் மேலேயும் உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு, மக்களுக்கு உங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னா, இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா எத்தனையோ கட்சிகள் ஆர்ப்பாட்டம் பண்ணுது. அப்படி தமிழக வெற்றி கழகம் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு போகிறாங்க, அவங்களுடைய கோரிக்கை வச்சுட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சைலண்டாக இருக்கலாமே. பட் இந்த இடத்துல விஜய் அவர்கள் வந்தால் என்ன நடக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதுக்கான சான்று தான் இப்போ நான் போட்ட நீங்கள் அந்த வீடியோ ஒன்று பார்த்துருப்பீங்க. அந்த ட்ரோன் ஷாட்டில் எவ்வளோ மக்கள் அங்கே சேர்ந்துருக்காங்கன்னு. நீங்கள் 8 கிலோமீட்டர் நடக்க விட்றீங்கன்னு நீங்கள் நினச்சிங்க பார்த்தீங்களா? அது நீங்கள் பண்ண தவறு. ஏன்னா அந்த 8 கிலோமீட்டர் மக்கள் சேர்றதுக்கான இடத்த நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. நீங்கள் ஒரு 10 கிலோமீட்டர் விடுங்களேன், இல்லை ஒரு 15 கிலோமீட்டர் நடக்க விடுங்களேன், அந்த 15 கிலோமீட்டருக்கு மக்கள் இருப்பாங்க. இன்னும் கேட்டால் நீங்கள் தடை போடாமல் அங்கங்கே பிடிச்ச எல்லாரையும் பிளாக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த கூட்டத்துக்கு குறைஞ்சது 1 லட்சம் பேர் சேர்ந்துருப்பாங்க. நீங்கள் எஸ்டிமேஷன் பண்ணது ஒரு 6000 ஒரு 10,000 பேருன்னு. ஆனால் அங்கே நிற்கிற கூட்டம் என்ன 6000 10,000 பேரா? நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க. விஜய் அவர்கள் இப்போ வரைக்கும் மக்கள் எல்லாரும் என்னுடைய ஆர்ப்பாட்டத்திலையோ போராட்டத்திலையோ கலந்துக்குங்கன்னு ஒரு வார்த்தை சொல்கிறது கிடையாது. நான் அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு தலைமை ஏற்று செய்கிறேன்னு சொன்னது கிடையாது. அப்படி ஒருவேளை சொன்னார்னா, அப்படி ஒருவேளை அவர் உண்மையாலுமே இறங்கினார்னா கண்டிப்பாக நீங்கள் 2000 போலீஸ் இல்லை 20,000 போலீஸ்காரங்க போட்டாலும் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீங்கள் எவ்வளோ பேர் அடிப்பீங்க, எவ்வளோ பேர் அரெஸ்ட் பண்ணுவீங்க, எவ்வளோ பேர் உள்ளே போடுவீங்க? நீங்களே சொல்லுங்களேன். போலீஸ்காரங்க நீங்களே சொல்லுங்களேன். அவ்வளோ பேரை நீங்கள் பிடிச்சி உள்ளேயும் போட முடியாதுல்ல. அவ்வளோ பேரை பிடிச்சி நீங்கள் எந்த இடத்துல கட்டி போட்டு வைப்பீங்க? ஒன்றும் முடியாது. மக்கள் படைக்கு முன்னாடி எந்த படையுமே ஒன்றுமே பண்ண முடியாதுன்றது முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதை நீங்கள் புரிஞ்சுக்காமல் மேற்கொண்டு தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. நீங்கள் பண்ணுறது பார்த்தாமல் சில கூமுட்டை கொத்தடி மீது இன்னும் கேவலமாக சில வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க எந்த அளவுக்கு கேமராவாக போகிறாங்கன்னா நண்பி காலையில் 8 மணிக்கு வர்ற ஃபோட்டோ எடுத்து 8 மணிக்கு கூட்டமே இல்லை அந்த டயத்தில் ஃபோட்டோ எடுத்து போட்டு என்னடா உங்கள் கட்சிக்கு கூட்டமே இல்லைண்ணா ஏண்டா கம்முனாட்டி இப்போ பாடுறா கூட்டத்தைன்னு சொல்லி அவனுக்கு ஒரு ட்வீட் ஒன்று போட்டு விட்டேன். நான் உசுரோடு இருக்கா செத்து போச்சான்னு தெரியல. மக்களை நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுங்க. நமக்கிட்ட ஆப்ஷன் ஒன்று இல்லாமல் இருந்துச்சு இத்தனை வருஷமாக. ஒன்று இவன் இல்லைன்னா அவனை விட்டா இவனை விட்டா அவன், இப்படியே தான் நம்ம போய்கிட்டு இருந்தோம். நமக்கு ஆப்ஷனாக யாருமே கிடையாது. ஒத்துக்கிறேன், நிறைய பேர் வந்தாங்க, நம்ம ஏற்றுக்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. இவங்களை எதிர்த்து அவங்களால சண்டை போட்டு ஜெயிச்சிட முடியுமா, உட்காந்துட முடியுமா, நமக்கு நல்லது செஞ்சிட முடியுமான்ற சந்தேகம் எல்லாருக்குமே மனசில் இருந்துச்சு. அதை நான் ஒத்துக்கிறேன். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அது நாம் தமிழர் சீமானாக இருக்கட்டும், மையம் கட்சி ஆரம்பித்த கமலஹாசனாக இருக்கட்டும், சமத்துவ மக்கள் நீதி கையம் ஆரம்பித்த இவர் சரத்குமாராக இருக்கட்டும், நம்ம இவர் விஜயகாந்த் அவர்களாக இருக்கட்டும், இப்படி எல்லாருமே கட்சி ஆரம்பித்தாலுமே நம்ம அவங்கள சடனாக அக்செப்ட் பண்ணி உட்கார வைக்கிறதுக்கான ஒரு தைரியம் நம்மக்கிட்ட இல்லை. நம்மக்கிட்ட அவங்கள சேர்க்கவும் இந்த திருட்டு கூட்டங்கள் விடலை. ஆனால் இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் தளபதி அவர்களுக்கு இருக்கக்கூடிய மாசும் தளபதி அவர்களுடைய சப்போர்ட்டும் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்குது. அந்த அச்சுறுத்தல் மேலும் மேலும் அதிகமாகணும். அவங்களுக்கு உண்மையாலுமே ஆட்சி என்ன, அதிகாரம் என்ன, அது போனால் நம்ம உசுரோடு வாழ முடியுமான்ற அந்த பயம் என்னன்றதை உண்மையாலுமே அவங்க ரியலைஸ் பண்ணணும். அப்படின்னா அவங்க தோற்கணும். ஏன்னா அவங்க தோற்று உக்காந்தா மட்டும்தான் ஐயோ நம்ம மக்களுக்கு ஒழுங்காக நல்லது பண்ணியிருந்தா நம்மளை இப்படி தோக்கடிச்சிருக்க மாட்டாங்க, நம்மளை இப்படி வீட்டில் உட்கார வச்சிருக்க மாட்டாங்க, நம்மளுக்கு அதிகாரம் இல்லாமல் இருந்திருக்க மாட்டோம் அப்படின்ற பயத்தை நம்ம தான் கொடுக்கணும். அந்த பயத்தை கொடுத்தா மட்டும்தான் அவரை போன்ற திருப்பியும் யாராவது ஒருத்தங்க வந்தாவோ, ஒருவேளை தளபதி அவர்கள் வரல வேறு யாராவது ஒருத்தங்க வராங்க தமிழ்நாட்டுக்கு அப்படின்னா அந்த பயம் அவங்களுக்கு இருக்கணும். இவங்களை ஜெயிக்க வைக்கலை மக்கள், ஏன்னா இவங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாங்க, ஸோ நம்ம ஜெயிச்சு வச்சுருக்காங்கன்னா நம்ம சரியாக பண்ணணும், இல்லைன்னா நம்மளை தூக்கி போட்டுருவாங்க அப்படின்ற பயத்தை நம்ம ஏற்படுத்தணும். அது மட்டும் இல்லாமல் சில கொத்தடி மீஸ்லாம் உட்காந்துக்கிட்டு என்னடா ஆர்ப்பாட்டம் நீங்கள் வந்தீங்க, உங்கள் தலைவர் 5 நிமிஷம் பேசினார், 10 நிமிஷம் பேசினார், ஒட்டுமொத்தமாக 30 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரத்தில் முடிச்சுட்டு போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லி இங்கே கேள்வி கேட்டுட்டு உட்காந்துருக்காங்க கூமுட்டை பயிலுங்க.
நான் அவங்களை திருப்பி ஒரு கேள்வி கேட்குறேன், ஏண்டா நீங்கள் கொடுத்த டயத்துக்குள்ளே தானே பண்ண முடியும், அதை செய்யலைன்னா உடனே என்ன பண்ணுவீங்க? விஜய் அவர்கள் சட்டத்தை மீறுகிறார், விஜய் அவர்கள் காவல்துறை மதிக்கிறதில்லை, விஜய் அவர்கள் இப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அதுக்கும் பேசுவீங்க. ஏண்டா இடம் எடுத்துவீங்களா? நீங்கள் ஒழுங்காக இருந்தால் நாங்கள் ஏன் இது பண்ண போகிறோம்? இங்கே உண்மையை சொல்ல போனால் நாங்கள் வந்து போராடவோ கோஷம் போட்டு இங்கே வந்து போலீஸ் எதிர்த்தோ சண்டை போடுறதுக்கெல்லாம் வரல. நாங்கள் எதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் செய்கிறோம், யாருக்காக செய்கிறோம் அப்படின்றதுல மிக தெளிவாக தமிழக வெட்டுக்கிழமை இருக்குது. அதற்கான தேவை அந்த இடத்துல பதிவு செய்யணும். சிஎம் அவர்களுக்கு போய் சேர வேண்டிய விஷயங்களை பதிவு செய்யணும். அதை செஞ்சிட்டாரு, ரொம்ப கிளியராக செஞ்சிட்டாரு. இந்த போராட்டத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்தில் இதை பற்றி மட்டும்தான் பேசணுன்ற அந்த தெளிவு இருக்கு பாரு, அதுதான் ஒரு உண்மையான அரசியல்வாதியாக நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம்னு எடுத்துக்கிட்டால் கிட்டத்தட்ட ஒரு தலைவர் நின்றுக்கிட்டு 20 நிமிஷம் 30 நிமிஷம் ஒரு மீடியாவெல்லாம் கூப்பிட்டு வச்சுட்டு இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த போராட்டத்தை விட்டுட்டு பல விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து பேசுவாங்க. அவங்க எதுக்காக ஆர்ப்பாட்டம் பண்ணாங்கன்றதே அந்த விஷயம் மறந்து போயிடும். ஆனால் இங்கே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இந்த ஆர்ப்பாட்டம் இந்த லாக்அப் டெத்துக்காக, ஸோ இவங்களுக்கு நியாயம் வேணும், இந்த மக்களுக்கு போய் சேர வேண்டிய விஷயங்கள் போய் சேரணும், அதற்கு அரசாங்கம் அதை செய்யணும், சட்டம் ஒழுங்காக பாதுகாக்கணும். இதை வலியுறுத்தி மட்டும்தான் இந்த ஆர்ப்பாட்டம். அந்த ஆர்ப்பாட்டத்தை மிக தெளிவாக வேறு எந்த ஃபோக்கஸ்லையும் போகாமல் வேறு எந்த விஷயத்துலையும் கான்சன்ட்ரேஷன் பண்ணாமல் இதை மட்டுமே கான்சன்ட்ரேஷன் பண்ணி இதை மட்டுமே செய்கிறது இருக்குவாங்க. அதுதான் உண்மையான அரசியல். இப்படிப்பட்ட ஆர்ப்பாட்டங்கள் தான் உண்மையாலுமே தமிழ்நாட்டுக்கு தேவை. ஏன்னா அந்தந்த இடத்துல அந்தந்த பிரச்சனைகளை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் செய்யும்போது அதோடைய வீரியம் அதிகமாக இருக்கும். அதை விட்டு நீங்கள் இந்த இடத்துல ஒரு பரந்தூரை பற்றி பேசினாவோ, இந்த இடத்துல வந்து டங்ஸ்டனை பற்றி பேசினாவோ, இல்லை இந்த இடத்துல வந்து ஸ்டெர்லைட்டை பற்றி பேசினாவோ, இப்படி எதை பற்றி பேசினாலும் இதோடைய தன்மை போயிடும். அந்த தன்மை மாறாமல் இதற்காக நான் ஆர்ப்பாட்டம் செய்ய வந்தேன், இவர்களுக்கு நியாயம் கிடைக்கிறதுக்காக நான் வந்தேன், இவங்களுக்கு வாங்கி தரது மட்டும்தான் என்னுடைய குறிக்கோள் இந்த விஷயத்தில். ஸோ இதை மட்டும் நான் பேசுவோன்னு சொல்லிட்டு பேசுகிற அந்த ஒரு தன்மை இருக்குது பாருங்கள், இதுதான் ஒரு சிறந்த தலைவனுக்கான பண்பு. அந்த பண்பு தளபதி அவர்கள்ட்ட இருக்கின்றத இந்த போராட்டம் மூலிமா ஒட்டுமொத்த மக்களும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். இனி இது போன்ற அடுத்தடுத்த ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் தமிழக வெட்டுக்கிழமை சார்பாக எடுக்கப்படும். இவர்கள் போடும் தடை இன்னும் கடினமாக ஆயிடுச்சு அப்படின்னா தடைகள் மீறப்படும் அப்படின்றதையும் சிஎம் சார் போன்றவர்கள் புரிஞ்சுக்கணும். திருப்பி அதான் நான் சொல்கிறோம், இருக்கிற கொஞ்ச காலத்துலையாவது மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யற பேரில் செஞ்சுட்டு போனீங்கன்னா கொஞ்சம் புண்ணியமாக போவோம். இல்லை நாங்கள் இப்படித்தான் பண்ணுவோம், இல்லை நாங்கள் இன்னும் நிறையா ஃப்ராடுத்தனம் பண்ணுவோம், பித்தலாட்டம் பண்ணுவோம் அப்படின்ற மனநிலைமையே இருந்தீங்கன்னா நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி சில பித்தலாட்டங்கள் ஃப்ராடு வேலைகள்லாம் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். அந்த பித்தலாட்டங்கள் ஃப்ராடெல்லாம் என்னன்றதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நண்பர் ப்ளீஸ். ஸோ இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். See you on another video. Love you all. Take care. Bye.